பொதுமக்களோட சேர்ந்து மக்களோட மக்களாக எங்களுக்கு எல்லா நன்மையும் செய்கிறாங்க. நாங்கள் ரோடு இல்லைன்னு சொன்னால் செஞ்சு கொடுக்குறாங்க. பள்ளிக்கு வந்து ஒரு கட்டடம் இல்லைன்னு சொன்னால் செஞ்சு கொடுக்குறாங்க. பள்ளி பிள்ளைங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு சொன்னாலும் செய்கிறாங்க. நிறைய சாலையில் வந்து போராட்டமெல்லாம் பண்ணி மக்களுக்கு வேலை இல்லைனாலும் 100 நாள் வேலையிலையும் எங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க. பொதுமக்களோட சேர்ந்து மக்களோட மக்களாக எங்களுக்காக போராடுறாங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். கடந்த 5 வருடமாக எங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய சலுகைகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. கல்லூரி ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. முத்துப்பேட்டை தாலுக்காவும் மாற்றிருக்காங்க. அதேமாரி திருத்துறைப்பூண்டியில் ரிங் ரோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுமாரி இந்த சைடுக்கு உள்ள எல்லா விதமான வசதி என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ அவங்க எல்லாத்துக்குமே போராடி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே மக்களோட மக்களாக எளிமையாக பழகிட்டு இருக்காங்க. திரும்பி அண்ணன்னா மறுபடியும் அவங்களுக்கு தான் அங்கே வாக்கு பெரும்பாலுமே அவங்களுக்கு தான் வாக்கு மக்கள் போடுவாங்க. நாங்களும் அவங்க தான் திரும்பி வரணும்னு எதிர்பார்க்குறோம். நிறைய சலுகைகள் செய்திருக்கிறார். புதுக்கோட்டை தாலுக்காவை மாற்றியிருக்கிறார்கள். அதேமாதிரி அரசு மருத்துவமனை திருத்துறைப்பூண்டி தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. திருத்துறைப்பூண்டி புறவழிச்சாலை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதேமாதிரி கூட்டூர் யூனியன் அலுவலகத்தை வந்து பெரிய அளவுக்கு கட்டடம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதேமாதிரி மக்கள் வசிக்கின்ற கிராமப்புறங்களில் சாலைகள் நிறைய அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதேமாதிரி சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையிலையும் எளிமையானவர். எந்த நேரத்திலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர். மீண்டும் அவர் திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு வேட்பாளராக நின்றார். என்னுடைய வாக்கு, என்னுடைய குடும்பத்தார்கள் வாக்கு அவருக்கு தான். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பொருளாதாரத்தை வந்து டெவலப் பண்ணுங்கிற மாவட்டத்தில் வந்து திருவாரூர் மாவட்டம் இருக்குது. அதுக்கு சிறப்பு குழுவில் அமைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையும் இப்போ நகரப்பகுதிகளில் இப்போ புதிய பேருந்து நிலைய மாவட்டம், நகர பேருந்து நிலைய மாவட்டம், இல்லை வணிக வளாகங்கள், இது மாதிரியான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னும் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு முதல்வர் தொகுதின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இன்னும் வெளியிலேருந்து வர்றவங்களா தமிழ்நாடு அளவில் அதை வந்து இன்னும் எதிர்பார்க்குறாங்க. சுகாதாரமாகட்டும் இருக்கட்டும், விவசாயம் சார்ந்த அந்த ஆறுகள்லாம் வந்து தூர்வாரதாக இருக்கட்டும், குறித்த நேரத்தில் அவர்களுக்கான இடுபொருள் கிடைக்கிறதா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி இனி வரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக வந்து திருவாரூர் அடுத்த கட்ட வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் வளர்ச்சியில் கொண்டு போகணும். எங்களுக்கு பூண்டி கலைவனும் 8 வருடமாக பொறுப்பில் இருக்காரு, அமைச்சராக இருக்காரு. இந்த கோரிக்கையெல்லாம் எல்லாம் முடிக்கிறாரு. ஒரு கோரிக்கை தான் இருக்குது, பாலம் கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு மீண்டும் அவர் கலைவாகனம் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தால் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்கள் மக்கள் உறுதியோட நல்ல கோரிக்கையை செஞ்சுருக்காரு. ரொம்ப நல்லா சிறப்பாக செய்கிறாரு. காமராஜர் என்னங்க ஏதோ குறிப்பிட்ட அளவு செஞ்சுருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. மெயினாக சொல்ல போனாக்கா நன்னிலத்தை அந்த காலேஜ் கட்டியிருக்கிறாங்க. மேற்படி செஞ்ச அளவுக்கு பார்த்தாக்கா ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சொல்கிறது மாதிரி இல்லை. நான் அந்த ஊரில் வந்து இப்போ சில மனுக்கள்லாம் கொடுத்தேன். எங்கள் ஊர் சம்மந்தமாக, என்னுடைய சொந்த வேலையால் ஊர் சம்மந்தமாக மனுக்கள் 3 இடம் கொடுத்துருக்குறான். 3 இடம் கொடுத்து செய்கிறப்பா உடனே பார்க்கணுன்னு அவர் பிஏட்டை கொடுத்தாரே தவிர ஒன்று கூட இது நிறைவேற்றலை. எங்கள் ஊரில் மயான கொட்டாயில் வந்து சுற்றி சர்க்கிள் கட்டணும்னு சொல்லி கொடுத்தேன். குளத்தில் சுற்றி ரெட்மெண்ட் கட்டி கொடுக்கணும்னு சொன்னேன். ரோடு போடணும்னு சொன்னேன். நல்ல பல விஷயங்கள்லாம் சொன்னேன். ஒன்றுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல. இந்தமாரி பப்ளிக் அவங்க வந்து கண்டுக்கலன்னா அடுத்த எலெக்ஷனில் எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க? அவங்களுக்கு சும்மா பல்ல காமிச்சிட்டு தலையில் அடிச்சுட்டு போனால் சத்த பத்தாதுங்க சார். இல்லை பப்ளிக்கு என்ன ஹெல்ப் பண்ண என்ன கேட்குறாங்க, அந்த கோரிக்கை நிறைவேற்றினா தான் நீங்கள் அடுத்த நேரம் துணிஞ்சு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நான் 3 இடம் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். 1 இடம் 2 இடம் 3 இடம் நீங்கள் வந்து 3 இடம் உங்களுக்கு டேரெக்டாக உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். என்ன செஞ்சுருக்கீங்க? ஒரு ஸ்டெப் எடுக்கல. நீங்கள் நெக்ஸ்ட் இடம் ஓட்டு போகிறது நான் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சந்தேகம் தான் அதே நேரத்தில். காமராஜ் என்ன செய்கிறாருன்னு நன்னிலம் தொகுதியில் கேட்டிங்கன்னா, ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு கல்லூரி ஒன்று கொண்டு வந்தார். ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வந்தார். நிறைய சிறிய பாலங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் காமராஜ் வந்து இந்த தொகுதிக்கு சிறந்த ஒரு எம்எல்ஏ. இப்போ கடந்த 10 ஆட்சியில் வந்து அமைச்சராக இருக்கும்போது நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு. அதனால எம்எல்ஏக்கு சிறந்த ஒரு நபர், நன்னில தொகுதிக்கு எனக்கு தெரிஞ்சு சிறந்த ஒரு நபர் காமராஜாக விளங்குறாரு. அவர் மீண்டும் எப்போ எலெக்ஷன் வந்தாலும் அவர் தான் வந்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக கண்டிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். இது பார்த்தீங்கன்னா மின்னும் மண்ணைங்கிறாங்க. இன்ன வரைக்கும் மன்னாரோடி மின்னலை. ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காரங்களுடைய வீடு தான் மின்னுது. ஆனால் மன்னாரோடி இன்ன வரைக்கும் மின்னலை. விவசாயிகளையும் பாதுகாவலனார். விவசாயிகளுடைய பாதுகாவலுக்கு வைக்க வாய்ப்பே கிடையாது. பாசன வாய்க்க வடிகால் வாய்க்க தூர்வாரதே கிடையாது.
இதுதான் மெயினான இது வந்து விவசாயிகளுடைய ஏரியா. அது விவசாயிகளுக்கு எந்த திருப்தியும் கிடையாது. நடுறதுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் பெங்காலி, கொல்கத்தாவிலேருந்து, பீகார், ஒரிசாக்காரங்க வந்து இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க. இங்கே உள்ளவங்க கோல்டன் வாட்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது சிப்கார்டு கொண்டாடினார். சிப்கார்டு வந்து அவர் வரைக்கும் 14 வருஷம் ஆச்சு எம்எல்ஏ ஆகி. இன்னைய வரைக்கும் அந்த சிப்கார்டு பற்றி அவர் பேசுனதே கிடையாது. இதுவரையும் பார்த்திங்கன்னா அரை நூற்றாண்டு காலமாக நிறைவேற்றப்படாத பாதாள சாக்கடை திட்டம், சுற்றுவட்ட சாலை, பேருந்து நிலையம், இப்படியாக எண்ணற்ற பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். 1000 கோடிக்கு மேலே நிதியை பெற்று இன்றைக்கி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறத கண்கூடாக பார்க்குறோம். அதனால் தொடர்ந்து டிஆர்பி ராஜாவுக்கு தான் இங்கே உள்ள மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. மற்ற ஊரில் பார்க்குறப்ப நம்மளோட மன்னாவடியோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப கம்மி தான். இப்போ மன்னாவடியில் மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து இப்போ அவங்க குழி நோண்டிக்கிட்டு இருக்கிற திட்டம் தான். நகரம் மட்டும்தான் வளர்ச்சி அடைகிற மாதிரி தெரிய ஒழிய இந்த கிராமங்களில் வந்து இன்னும் பழைய நிலைமையில் தான் இருக்குது. பல ஏரியாவுக்கு வந்து ரோடு வசதி சரியா இல்லை, தண்ணீர் வசதி சரியா இல்லை. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு வார்டுலேயும் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மின்னும் மண்ணை திட்டத்தை கொண்டு வந்து பல்வேறு விஷயங்களை நடத்தியிருக்கிறார். மன்னார்குடியில் புதிய பேருந்து நிலையம் அமைத்து கொடுத்திருக்கிறார். புறவழிச்சாலையை அமைத்து கொடுத்திருக்கிறார். மற்றும் மன்னார்குடியில் பாதாள சாக்கடை திட்டத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். இதுமாரி மன்னார்குடியில் வந்து மின்னும் மண்ணைன்னு சொல்லி சொன்ன வாக்குறுதிகளை அனைத்தையுமே நிறைவேற்றி பெரிய வெற்றி கண்டார்.